வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினி பூஜை கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் 25 கூடைகள் இருக்குது. என்கிட்ட ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக இந்த கூடைகள் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி இந்த கூடை எப்படி ஃபாஸ்ட்டாக மேக் பண்ணணும், ஒரு 5 டேஸில் இந்த கூடையை முடிக்கணும்னா எந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம போட்டோம்னா ஈஸியாக முடிக்கலாம் அப்படின்றத நேற்று வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. அதோட மெஷர்மெண்ட்டும் நான் கொடுத்துருக்கேன். நான் இதில் பார்த்திங்கனாலே தெரியும், எல்லா விதமான கலர் காம்பினேஷன்ஸ்லையுமே நான் யூஸ் பண்ணி இந்த கூடைகள் நான் மேக் பண்ணியிருக்கேங்க. இதில் இப்போ பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு லெக்கில் 6 குமிழ் இருக்கும். இப்போ இதை விட நீங்கள் கொஞ்சம் பெருசாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லெக்கில் 7 குமிழ் வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்குமே நான் ஃபுல் டுட்டோரியல் நம்ம சேனலில் இருக்குது, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கூடைகளுக்கு நம்ம மங்கள பொருட்கள் வச்சு நம்ம கொடுக்கலாம். அதில் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு ப்ளவுஸ் பிட்டு, வளையல், வெத்தலை பாக்கு, பூவு, இது எல்லாமே வச்சு இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கலாங்க. இப்போ நம்ம இதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம பர்த்டே பார்ட்டிஸ் கொடுக்கணுனாலும் நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னா அவங்களுக்கு இதுக்குள்ளே நம்ம ஒரு சாக்லேட்ஸ் போட்டு நம்ம கொடுக்கலாம். நம்ம நிறைய விதத்தில் அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக இப்போ கோயிலுக்கெலாம் வெறும் பூ மட்டும் கொண்டுட்டு போகிறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். திரி, தீப்பெட்டி, எண்ணெய், இந்த மாதிரி விளக்கு போடுறது கொண்டுட்டு போகிறதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நம்ம வீட்டு யூஸுகளுக்குமே நம்ம யூஸ் பண்ண வச்சுக்கலாம். இந்த கூடையோட மெஷர்மெண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 6 வயர் எடுத்து இந்த மாதிரி பேஸ் போட்டுக்கணும். அதுக்கு 3.25 அடி எடுத்துக்கணும். அப்புறம் 3 அடியில் 12 வயர் எடுத்து நம்ம லெக்கு போட்டுக்கணும். அதுக்கு 6 குமிழ் நம்மளுக்கு கிடைக்கும். கீழே பேஸ் கிராஸ் நாட்டில் ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கணும். இதெல்லாம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு கூட நான் தனியாக வீடியோ இருக்குது, அதே நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஹைட் 8 லைன் போட்டு 1 லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் கூட ஈவனாக உங்களுக்கு ஃபினிஷ் ஆகி கிடைக்கும். ஹேண்டிலுக்கு 2 வேர் ஹேண்டில் தான் நான் போட்டிருக்கேன். இன்னர் வேர் 2 அடியில் 2 வேர் எடுத்துக்கோங்க. அவுட்டர் வேர் 4 அடியில் 2 வேர் எடுத்து இந்த மாதிரி ஹேண்டில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே இன்னர் வேரையுமே நீங்கள் சொருகிருங்க. அப்படின்னா தான் கூட நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கிடைக்குங்க. இதோட கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூடைகளும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், லைட் க்ரீன் வித் ஒயிட்டும் போட்டிருக்கேன், லைட் க்ரீன் வித் சாண்டிலும் நான் போட்டிருக்கேன். இந்த கூட கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பெரிய கூடைகள் கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்கள், டார்க் க்ரீன் வித் மாம்பழ மஞ்சள் கலரில் போட்டிருக்கேன். இந்த க்ரீன் பாருங்கள், இது ரேடியம் க்ரீனு, ரேடியம் க்ரீன் வித் ரெட் கலரில் நான் போட்டிருக்கேன். இது பாருங்கள், கிளிப்பச்சை, கிளிப்பச்சை வித் ரோஸ் கலரில் போட்டிருக்கேன். பாருங்கள், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. வயர் நிறைய கலர்ஸில் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் சொல்லிட்டிங்கனாலும் இல்லாட்டினா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புனாலுமே நான் அதுக்கேற்ற மாதிரி நான் கலர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இது பாருங்கள், டார்க் க்ரீன் வித் ஆரஞ்சு, டார்க் க்ரீன் வித் மாம்பழம், டார்க் க்ரீன் வித் ஆரஞ்சு கலர், இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸில் நீங்கள் போட்டுக்கலாம். எல்லா விதமான கலர் காம்பினேஷன்ஸுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். லைட் ப்ளூலே ஒயிட்டு. இது ரொம்ப லைட்டும் இல்லாமல் ரொம்ப டார்க்கும் இல்லாமல் நடுத்தரமாக இருக்கிற ஒரு ப்ளூங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு. ப்ளூ வித் ரோஸ் நான் போட்டிருக்கேன். அடுத்து இது வைலட்டு, ப்ளூலேயே வைலட் வித் ஒயிட் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுலேயே வைலட் ப்ளூ பாருங்கள், ப்ளூ வித் ஆரஞ்சு போட்டிருக்கேன், ப்ளூ வித் ஒயிட்டு. அந்த ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ்லேயே நிறையா இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், ஆரஞ்சு வித் ஒயிட், இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆரஞ்சு வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் இது சூப்பராக இருக்குது. இது வைலட் வித் மாம்பழ மஞ்சள் கலரு. இது எல்லோவில் பாருங்கள், எல்லோ வித் க்ரீன் இருக்குது. இது எல்லோ வித் வைலட். இது பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள், கலர் காம்பினேஷன்ஸ் நல்லாயிருக்கு. எல்லோ வித் வைலட். அது இதிலே பாருங்கள், ரெட் வித் லைட் ப்ளூ, ரெட் வித் பேரட் க்ரீனு, ஆரஞ்சு வித்து ப்ளூ இருக்குது. மாம்பழ மஞ்சள்லேயே வைலட் போட்டிருக்கேன், ரோஸ் ப்ளூ போட்டிருக்கேன். டார்க் ரோஸ்லேயே பாருங்கள் பேரட் க்ரீன் இருக்குது. டார்க் ரோஸ்லேயே சாண்டில். இந்த மாதிரி எல்லா கலர் காம்பினேஷனும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. கோல்டன் கலர் வித் ஒயிட் யூஸ் பண்ணி பாருங்கங்க. எல்லா கூடைகளுக்குமே ரொம்பவே அழகாக இருக்குங்க. அந்த கூடை
இது நான் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து கோல்டன் கலர் வந்து ஒரு பண்டில் எடுத்தேன். நான் வந்து இந்த 2 கூட நான் வந்து போட்டிருக்கேன். ஒயிட் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கோல்டன் கலர் ஒரு பண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 கூடைகள் வந்து போடலாங்க. ஹேண்டிலுக்கு, இன்னர்வேருக்கு எல்லாத்துக்குமே எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. இந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கும் இந்த மாதிரி கூடைகள் வேணும், மினி கூடைகள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்குன்னே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க நீங்கள் பார்த்து கூப்பிடுங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.